வணக்கம். வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம காஷ்மீர் ட்ரிப்பில் இன்னொரு இடத்துக்கு தாங்க போகிறோம். அது எங்கன்னா பியர் மார்க் அப்படிங்கிற இடத்துக்கு. இப்போ நாங்கள் ஸ்ரீநகர்லேருந்து மார்னிங்கே கிளம்பியாச்சு. காலையிலேயே ஒரு 9 மணி வாக்கில் நாங்கள் கிளம்பி சோஃபியான்கிற ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். சோஃபியான் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா ஆப்பிள் ட்ரீக்கு தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த சோஃபியானை ஒரு டிஸ்ட்ரிக்டை, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து நம்ம பியர் மார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அது ஒரு ஹில் ஸ்டேஷன். இப்போ சோஃபியான் பார்க்குறீங்க இல்லையா, போகிற வழி எல்லாம் இந்த 2 சைட்லேயும் தெரியுறது எல்லாமே ஆப்பிள் தோட்டங்கள் தான். நாங்கள் சம்மரில் போனதுனால அங்கே ஆப்பிள்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் நிறைய பூக்களை பார்க்க முடியுது. ஆப்பிள் ட்ரீயில் நிறைய பூக்கள் விட்டுருந்துச்சு. அது ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருந்தது. அதை பார்த்துட்டே நாங்கள் போகிறப்போ கொஞ்சம் இறங்கி அந்த ஆப்பிள் ட்ரீ கூட ஒரு பிக்சர்லாம் நிறையா எடுத்துகிட்டு நாங்கள் நிதானமாக மறுபடியும் அங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற பீர் கி கலி அப்படிங்கிற ஒரு ஹில் டாப்புக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இந்த பீர் கி கலிங்கிறது மிக மிக பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டெயின் ரேஞ்ச் தான். பீர் பஞ்சால் மவுண்டெயின் ரேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம விசிட் பண்ணி பார்க்க போகிறோங்க. இது 11,433 ஃபீட் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸ்லேயே இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த பீர் பஞ்சால் மவுண்டெயின் ரேஞ்சோடைய முழு அழகும் உங்களுக்கு இதில் தெரிய வரும். இந்த பீர் கி கலிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஸ்ரீநகரில் இருந்து ஒரு டாக்ஸி மூலமாக போகலாங்க. டாக்ஸி சார்ஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ருபீஸ்லேருந்து 3000 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த ட்ரிப்பை போகிறப்போ பிளான் பண்ணுறப்பவே இந்த பீர் கி கலி பார்ப்போன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லைங்க. இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு விசிட் தான் எங்களுக்கு. நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. ஆனால் நான் ரெக்வெஸ்ட் பண்ணது என்னென்னா, எல்லாமே மவுண்டெயின்ஸு, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு எல்லாத்தையுமே காமன் இடத்துங்களில் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷன் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி எங்கள் டிரைவர்கிட்ட கேட்டோம். அப்போ அவங்க சஜஸ்ட் பண்ண இந்த பிளேஸ் தான் இந்த பீர் கி கலி அப்படிங்கிறது. இது முகல் எம்பரருடைய அவங்க யூஸ் பண்ணின இந்த ரோடுங்க. இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினதே முகல் எம்பரர்ஸ் தான். இதை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எதுவுமே ப்ரிப்ளான்டாக இல்லாமல் சடனாக நாங்கள் விசிட் பண்ண ஒரு ஸ்பாட் தான் இது. எங்களுக்கே இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி. இந்த பீர் கி கலியில் நிறைய ஹார்ஸஸை எங்களால் பார்க்க முடிஞ்சுதுங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். சோஃபியானில் இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு 41 கிலோமீட்டர்ஸ் ஆகுமா. இப்போ அந்த ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த மலை மேலே இருக்கக்கூடிய இந்த ரோடை முகல் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது 17th செஞ்சுரியில் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வாட்டர்ஃபால் பார்த்தோம் நடுவழியில். ஆக்சுவலி இந்த முகல் ரோடு ஸ்னோக்லேட் மவுண்டெயின்ஸ் இருக்கிற பீர் பஞ்சால் மலைகளுக்கு நடுவில் தான் போகுது. முதல்ல இந்த முகல் ரோடுக்கு நம்கீன் ரோடு நமக்குனா சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரோடுன்னு தான் வச்சுருந்துருக்காங்க. இந்த முகல் ரோடு ஸ்ரீநகரில் இருந்து ஜம்முவை கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா பூஞ்ச், அதாவது காஷ்மீர் ஆக்குபைடு பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த பூஞ்ச் வரைக்கும் கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலாக இந்த முகல் ரோடைய டிஸ்டன்ஸ் 84 கிலோமீட்டர்ஸுங்க. சோஃபியானில் இருந்து பஃப்லியாஸ் அப்படிங்கிற பூஞ்சுடைய டிஸ்ட்ரிக் வரைக்கும் இந்த ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சே இருக்குது. இந்த ரோடுக்கு நமக்கு ரோடு அப்படிங்கிறதுல இருந்து மாற்றி வச்சுருது 17th செஞ்சுரியில் ஜஹாங்கீர் அப்படிங்கிற எம்பரர் தான். இது ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ரோடுன்னு சொன்னால் மிகையாகாது. நாங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் ஸ்னோக்லேட் மவுண்டெயின்ஸ் தான் பார்த்தோம். இது ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப்பு. இப்போ மணாலியில் ரோத்தாங் பாஸ் போவோம் இல்லையா, எல்லா பைக் ரைடர்ஸுக்கும் அது அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். அவங்களுடைய த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கும் கிடச்சிது. இது நிறைய டூரிஸ்ட்டுக்கு இந்த இடம் இருக்கிறதே தெரியாதுங்க, அதுதான் உண்மை.
நாங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், நிறைய ஆடுகள். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ட்ரைபல் பீப்புள்ஸ் தாங்க. ட்ரைப்ஸ் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த பீர் பஞ்சால் மலை தொடர்களை சுற்றியுமே நிறைய வில்லேஜஸ் இருக்குது. இப்போ நம்ம போகிற பீர் கி காலி, அதாவது பீர்மார்க் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகிறோம் இல்லையா. வழிகள் எல்லாம் இது மாதிரி நேச்சரான சீனரி, வாய் விட்டு சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ அழகான ரம்யமான ஒரு சூழலில் தான் இருக்குது. எவ்வளோ தூரம் அழகு இருக்கோ அங்கே ஆபத்தும் இருக்குன்னு சொல்கிற மாதிரியே சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் நிறையாவே இருந்தது. மேலே இருந்து நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம், ராக்ஸ் எல்லாம் விழுந்துருது. ஸ்டோன்ஸ்னு கூட சொல்ல முடியாது, மிகப்பெரிய ராக்ஸ் எல்லாம் கூட அங்கேருந்து விழுறத பார்த்தோம். ஒன்று இந்த காற்றுனால ஏற்படுற பெரிய ஸ்ட்ராம்ஸ் வந்தால் அது மாதிரி விழுமா. பார்த்திங்களா, ரோடு சைடு ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குறீங்கள அந்த கற்கள் எல்லாமே. இப்போவுமே நாங்கள் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் கூட அங்கங்கே கொஞ்சமாக, அதாவது மிகப்பெரிய அளவில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கற்கள் விழுகிறத எங்களால் பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக தான் எங்களுக்கு இருந்தது. மேலே டாப் ஆஃப் த ஹில் ஆல்மோஸ்ட் நாங்கள் போயிட்டே இருக்கோம் பாருங்கள். டாப் ஆஃப் த ஹில் நாங்கள் போகிறப்போ அந்த வியூஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சான்ஸே இல்லைங்க, இதை பார்க்குறதுக்கு கண்கள் கோடி வேணும், அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து மலைகளின் க்ரௌனுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு இயற்கை சூழல் மிகுந்த அழகிய பிளேஸ் தான். இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து நடமாட்டத்தை நாங்கள் பார்க்கவே முடியல. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எங்கள் கார் மட்டுமே தனியாக போகிற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் த்ரில்டாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. இங்கே இருக்கிற மக்கள் வந்து நிறைய இந்த ஆடுகளில் தான் வளர்க்குறாங்க. ஆடுகள் பாருங்கள், இந்த நிறைய ராக்ஸ் விழுகுது இல்லையா, அந்த நிற்காமல் வண்டி வந்து போயிட்டே இருக்குது. அது எப்படின்னா நிறைய சரக்கு ஜம்முலேருந்து வர வண்டிகள், காஷ்மீர்லேருந்து போகிற வண்டிகள்னு ரொம்ப லிமிட்டடான வண்டிகள் தான் வந்துச்சு. அதுவும் எல்லாமே வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாம் இல்லை, யாருமே ட்ராவல் பண்ணுறவங்க யாருமே இல்லை. அது வந்து லோட் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ட்ரக்ஸ் அது மாதிரி தான் நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தோம். இந்த மலையிலிருந்து நிறைய கற்கள் வந்து கீழே மண் சரிவு ஏற்பட்டு கீழே விழுகிறத நாங்கள் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் பயமாக கூட இருந்தது சொல்லப்போனால். கீழே வந்து பெரிய பள்ளத்தாக்குங்க. அந்த மாதிரி ரோட்டில் தான் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், பைக் ரைடர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட். ரொத்தாங் பாஸில் வந்து உங்களுக்கு மணாலியில் இருக்கிற அந்த இடத்துல நிறைய க்ரௌடடாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட்ஸ் எல்லாம் இல்லவே இல்லைங்க. தி பெஸ்ட்டு பிளேஸ் ஃபார் தி பைக் ரைடர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் இங்கே வந்தாங்கன்னா ரொம்ப ரசிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட் இங்கே இருக்குங்க. வியூ பாயிண்ட்டுங்கிறத விட எங்கே திரும்பினாலும் நேச்சர் தான் பார்க்குறதுக்கு என்ன அழகு கொட்டி கிடக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். சோஃபியான்லேருந்து தான் நாங்கள் வரோம். நாங்கள் வர வழியிலேயே என்ன பிளான் பண்ணிட்டோம்னா, டிரைவர்கிட்ட பேச்சு கொடுக்குறப்ப சொன்னார், இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாது. யூஸ்வலாக வர இந்த காஷ்மீரி ட்ரிப் வரவங்க மக்கள் எல்லாருமே செலக்டடான ஒரு பிளேசஸ் தான் பார்ப்பாங்க. இது வந்து அவங்க வீட்டில் யாராவது ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வந்தாங்கன்னா அவங்க குடும்பமாக வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு இடமா இது. ஆனால் நாங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நன்றி தான் சொல்லணும். இது எங்கள் பிளான்லேயே இல்லாத ஒரு ட்ரிப்பு, ஆனாலும் எங்களுக்கு அமைஞ்சது லக்கியாக தான் நான் நினைக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸுங்க. கண்டிப்பாக யார் காஷ்மீர் வந்தாலும் பீர்மார்க்குங்கிற இந்த இடத்த வராமல் இருக்காதீங்க. பீர் கி கலி, பீர்மார்க் எல்லாம் ஒன்று தான். இங்கே பாருங்கள், இந்த வேலிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு. மேலே ஃபுல்லாக ஸ்னோ கேப்டு மவுண்டெயின்ஸ், கீழே எல்லாம் ஃபாரஸ்ட்டு, நிறைய மெடோஸ் இருக்குது, க்ரீனரி, ஏகப்பட்ட க்ரீனரி சுற்றியும் இருக்குது. ஆனால் ராக்ஸ் விழுகிறது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த இடங்களை தாண்டி வரணும். ஒரு சில இடங்களில் ரோடே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளவு கால்நடைகளை அவங்க வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி. இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் முக்கால்வாசி பேர் ட்ரைப்ஸ் தான் இருக்காங்க. மலைவாழ் மக்கள் தான் இங்கே நிறைய பேர். அவங்களுக்கு இந்த ஆடுகள், அப்புறம் இந்த ஹார்ஸ் வளர்க்குறது, இதுதான் ஆடுகளுக்கு. இந்த சோஃபியான் டிஸ்ட்ரிக்ட் வந்து
ஆப்பிள் பவுல் ஆஃப் காஷ்மீர்னு சொல்கிறாங்க. அங்கே ஏகப்பட்ட ஆப்பிள்ஸ் விளையுது. எல்லாமே ஜூஸாகவும் ஆப்பிள்ஸாகவும் எக்ஸ்போர்ட் ஆகுது. அது ரொம்ப அங்கே ஒரு ஆப்பிள் ஜூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி கூட இருக்குங்க. இந்த சோஃபியான் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆன்ஷியன்ட் டவுனுன்னு சொல்கிறாங்க. இங்கே வின்டர் பார்த்திங்கன்னா -7 °C இருக்குமா. அதாவது எக்ஸ்ட்ரீம் கோல்டஸ்ட் டவுன் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு இந்த சோஃபியான் டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்கிறாங்க. இந்த பீர் கி காலி வந்து ஒரு ஷ்ரைன் கூட இருக்குதுங்க. அங்கே ஒரு டெம்பிள், அதாவது அது மாஸ்கோ இதெல்லாம் ஒரு கோயிலோ அது மாதிரி கிடையாது. ஆனால் அது ஒரு மெடிடேட்டிவ் பிளேஸ் மாதிரின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஷேக் அகமத் கரீம் அப்படிங்கிறவர், அதாவது ஒரு ஹிந்து செயின்ட் வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிருக்காரு. அவருடைய கை ரேகை பதித்த ஒரு பெரிய ஸ்டோன் கூட அந்த கோயிலில், அதாவது அந்த மெடிடேட்டிவ் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அங்கே போய் சாமி கும்பிட்றவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிறதாவும், இன்னும் அந்த செயின்ட் உயிரோடு இருக்கிறதாவும் இங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. நிறைய லோக்கல் பீப்புள்ஸ் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்க வேண்டுதல்களை சொல்கிறாங்க. அது உடனே நிறைவேறதாகவும் சொல்கிறாங்க. அந்த ஒரு பெரிய ஸ்டோனில் அவருடைய கையினுடைய இம்ப்ரிண்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. அங்கே போகிற மக்களுக்கு பிரசாதமாக அவங்க காஷ்மீரி டீ, அது நார்மல் டீயாக இல்லாமல் உப்பு போட்ட டீ இருக்கு இல்லையா, அதுதான் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒரு சத்து மாதிரி ஏதோ ஒரு பவுடர் கலக்கி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது வந்து நம்மளை வார்ம்தான் வச்சுக்கும் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போது நான் இந்த லொக்கேஷனை என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் இந்த லொக்கேஷனோட சைட் வியூஸை அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். बेरंगे थे दिन, बेरंगी शामें आई है तुमसे रंगीनियां, फीके थे लम्हे जीने आई है तुमसे नमकीनियां, बेइरादा रास्तों की बन गए हो मंजिले, मुश्किलें हल है तू ही से या तू ही हो मुश्किलें। तुम क्या मिले हम ना रहे हम, तुम क्या मिले जैसे मेरे दिल में खिले फागुन के मौसम। तुम क्या मिले तुम क्या मिले तुम क्या मिले तुम क्या मिले तुम क्या मिले। कोरे कागजों की तरह है इश्क बिना जवानियां, दर्ज हुई है शायरी में जिनकी है प्रेम कहानियां। हम जमाने की निगाहों में कभी गुमनाम थे, अपने चर्चे कर रही है अब शहर की महफिलें। तुम क्या मिले हम ना रहे हम, तुम क्या मिले जैसे मेरे दिल में खिले फागुन के मौसम। तुम क्या मिले तुम क्या मिले तुम क्या मिले तुम क्या मिले तुम क्या मिले। हम थे रोजमर्रा के एक तरह के कितने सवालों में उलझे, उनके जवाब
के जैसे मिले झरने ठंडे पानी के हो रवानी में ऊंचे पहाड़ों से बहके ठहरे तालाबों से जैसे मिले तुम क्या मिले तुम क्या मिले हम ना रहे हम तुम क्या मिले जैसे मेरे दिल में खिले फागुन के मौसम तुम क्या मिले तुम क्या मिले तुम क्या मिले हम ना रहे हम तुम क्या मिले 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 இப்போ பாருங்கள், நம்ம இந்த பாட்டை கேட்டுகிட்டே நம்ம மவுண்டெயினுடைய ஹில் டாப் வந்தாச்சு. இது லால் குலாம் பிரிட்ஜ் அப்படின்னு, இது ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிரிட்ஜுங்க. அதை நம்ம கடந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்கோம். வழியெல்லாம் இந்த கற்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த மணல் சரிவினால் பெரிய பெரிய ராக்ஸாகவும் நிறைய ஸ்டோன்ஸும் விழுந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. என்னென்னா, நம்ம குல்மார்க் போகிறப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டிக்கெட்ஸ்க்கு அவைலபிளாக இருந்துச்சு. செகண்ட் ஃபேஸ்க்கு சீக்கிரமாகவே டிக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த செகண்ட் ஃபேஸ் தான் டாப் ஆஃப் த மவுண்டெயின். அந்த ஸ்னோக்லேட் மவுண்டெயினுக்கு நம்ம போக வேண்டிய ஒரு இடம் மிஸ் ஆனது கவலையாக இருந்தது எங்களுக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், பியர்மார்க் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் த ஹில் நம்ம ரீச் பண்ணியாச்சு. இந்த மவுண்டெயினை பார்க்குறதுக்கு அப்பா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. சான்ஸே இல்லை. பியூட்டிஃபுல் பிளேஸு. கண்டிப்பாக காஷ்மீர் வரவங்க இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சைடில் இருக்கிற அந்த இடங்கள்லாம் மிலிட்ரி பீப்புள்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து தங்குறதுக்கான ஒரு இடமா தான் இருக்குது. வேறு யாருமே இங்கே தங்க முடியாது. இங்கே நிறைய கடைகள் கூட கிடையாதுங்க. இந்த பியர்மார்க் வந்து 6 மந்த்ஸ் தான் ஓப்பனாக இருக்கும், 6 மந்த் க்ளோஸ்டு. ஏன்னா வின்டர் டைமில் இந்த ரோடை, இந்த முகல் ரோடுக்கு நம்ம வரவே முடியாது. அந்த அளவுக்கு இது ஃபுல்லாகவே நிறைய பேர் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா இருக்குது. ஃபுல்லாகவே பனிகளால் மூடி இருக்கும். அதனால் இந்த மவுண்டெயினுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெட்டர் சம்மர் ட்ரிப்பாக பிளான் பண்ணுங்கள். அதாவது ஏப்ரல்லேருந்து மே, ஜூன், ஜூலை அதுக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பனிகளை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ரோடே உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஸ்னோவால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ நம்மளுக்கு ட்ரிப்புக்கு ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக போயிருந்திருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம மவுண்டெயின் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம அடிவாரத்துலேருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம். இந்த ட்ரிப்பை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இதை பார்க்க இங்கே இப்படி ஒரு இடமா, இது மாதிரி நம்ம பார்க்கவே முடியாதே மறுபடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. அருமையான ஒரு இடங்க, அட்டகாசமான ஒரு இடம். பாருங்கள், வழியெல்லாம் ஆடுகள் தான் பார்க்க முடிஞ்சுது. நிறைய மனுஷங்கள் இங்கே கிடையாதுங்க. நிறைய டூரிஸ்ட்கே இந்த ஸ்பாட்டுக்கு வரமாட்டாங்க. ஆக்சுவலாக இது 1 டே ட்ரிப்பாக பிளான் பண்ணி நம்ம வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம போகிற ரோட்டிலேயே அந்த பனிகளெல்லாம் விழுந்திருக்கிறது நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். இங்கே போகிற அந்த ட்ரக்ஸு தான் நிறையா போகுது. ஜம்முலேருந்து ஏதாவது லக்கேஜ் லோடு ஏற்றிட்டு வர அந்த ட்ரக்ஸ் தான் நம்ம வழியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நம்ம வர்றப்போ நம்ம வண்டி மட்டும்தாங்க வந்தது. முன்னாடி எந்த வெஹிக்கிள்ஸும் அவ்வளோவா வரவே இல்லை. அங்கங்கே 1-2 தென்பட்டதோடு சரி. ஸோ இது ஒரு பெரிய அட்வென்ச்சர் ட்ரிப்பாக தான் நான் பார்க்குறேன். அருமையான இடம் பாருங்கள். நம்ம மலை மேலே ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பீர்மார்க் வர்றதுக்கு. இது பியூட்டிஃபுல்லான டே ட்ரிப்புக்கு வர வேண்டிய பிளேஸு. நைட்டு ட்ரிப்பு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நைட் ட்ரிப் வர்றது ரொம்ப ரிஸ்கி. இந்த பிரதேசம் ஃபுல்லாகவே வந்து மிலிட்ரியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம ஜம்மு காஷ்மீரில் இந்த தடவை எலெக்ஷன் வர்றதுனால ரொம்ப எங்கே பாருங்கள், ஒரு 100 அடிக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு நிறைய மிலிட்ரி பீப்புள்ஸை தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது.
இங்கே வந்து வர வழியில் சோஃபியாட்லேயே நமக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு அனுபவமாக இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு சோஃபியானில் இருந்தே நாங்கள் பிரியாணி இதெல்லாம் பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மலையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. இந்த கட்டுசோறு கட்டிட்டு நம்ம ஒரு ட்ரிப்புக்கு ஒன் டே பிக்னிக்கெல்லாம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்களும் ப்ரிப்பேர்டாக வந்துட்டோம். எங்கள் டிரைவர் தான் சொன்னார், இது மாதிரி அவங்க வீட்டில் பண்ணுவாங்களாம், அதனால் ஏன் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நடுவில் போக போக பைக் ரைடர்ஸ் நிறைய பேரை பார்க்க முடியுது. பார்க்கலாம். இந்த மலையே என்னமோ நமக்கு சொந்தமான மாதிரி, நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டி மாதிரி நினைக்க தோணுதுங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ கூட்ட நெரிசல்ங்கிறது சுத்தமாகவே இல்லை. அங்கங்கே தான் ஒவ்வொரு தலைகள் தெரியுது இல்லையா, வேறு யாருமே தென்படலைங்க. இந்த ஒரு ப்ரைவேட் பீச்சு, ஒரு ப்ரைவேட்டான ஒரு இடத்துக்கு போகிற அந்த ஃபீல் வந்து இந்த மவுண்டெயின்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. இது ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு மவுண்டெயின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரியாது இது. ஸோ காஷ்மீர் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக இங்கே வாங்க. நீங்கள் அது வேஸ்ட்டுன்னு நினைக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு மவுண்டெயின் ரொம்ப பக்கத்தில், அது தொட்டு பார்க்கக்கூடிய தூரத்தில், தொட்டு பார்க்குற இடத்துலையே இருக்குது. நம்ம அதில் கையில் கூட பார்க்கலாங்க. அந்த மவுண்டெயினுக்கு தான் நம்ம போகிறோமா, எனக்கு மேலே வர வரைக்கும் இப்படி ஒரு வியூ பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், இப்படி ஒரு ஹில்லி வியூவுக்கு நம்ம போகிறோங்கிறது எனக்கு தெரியாது. வர வழியில் பாதியெல்லாம் கொஞ்சம் ஃபாரஸ்ட்டாக இருந்தது. பைன் ட்ரீஸோட அடர்ந்த காடுகள் மட்டும்தான் தெரிஞ்சுது. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த காற்றுக்கே வந்து அந்த மண் துகள்களும் சின்ன சின்ன ஸ்டோன்ஸும் விழுந்துட்டு இருந்தது அங்கங்கே. பெரிய ராக்ஸ் நல்ல வேளை வரல. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும் கடவுளை. பாருங்கள், வந்தாச்சு. பீர் பஞ்சால் மவுண்டெயின் ரேஞ்சுடைய பேர்மார்க், பீர் கி காலி வந்தாச்சு. இப்போ நம்ம சோஃபியான் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 41 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. மை காட், பாருங்களேன் என்ன ஒரு பிரெத் டேக்கிங் வியூன்னு சொல்லிட்டு. இதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒர்த்து பிளேஸுங்க, சான்ஸே இல்லை. மேஜிக்கலாக இருக்குது. எங்கே திரும்பினாலும் பனிமலைகள், அதுவும் இவ்வளோ பக்கத்தில். சான்ஸே இல்லைங்க. அட்டகாசமான ஒரு வியூ. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஜஹாங்கீர் தான் அந்த முகல் ரோடுன்னு சொல்லி வச்சாங்களாம். அங்கே ஒரு ஷ்ரைன், அகமத் கரீம் அப்படிங்கிற ஒரு செயின்ட்டுடைய அந்த கோவில் மாதிரி இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே இப்போவும் மக்கள் வந்து நிறையா மித்ஸோட வேண்டிக்கிறாங்க. ஏதாவது காணோன்னா கிடைக்கிறதாகவும், அவரே ஒவ்வொரு சமயம் பேசுகிறதாகவும், இது மாதிரி ஒரு கதைகளும் இங்கே நம்ம பார்க்க முடியுது. அது உண்மையாக கூட இருக்கலாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். முகல் ரோட் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஸ்ட்ரெச் போய்கிட்டே இருக்குன்னு. இப்போது 2 சைடும் மலை மட்டும்தான் தெரியுது, பனிமலை மட்டுமே நம்ம பார்க்க முடியுது. இந்த வழிகள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி வர இடம் வர்த்தா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள். இங்கேருந்து 43 கிலோமீட்டர்ஸ் டவுன்வர்ட்ஸ் போனோம்னா பெஃபிலியாஸுங்கிற பூஞ்சோட டிஸ்ட்ரிக் இருக்குங்க. அதாவது நம்ம நியர் டு பாகிஸ்தான். இந்த பூஞ்சுங்கிறது வந்து அதாவது பாகிஸ்தான் கண்ட்ரோல், அதாவது இந்தியாவோட சேர்ந்தது தான். ஆனால் பாகிஸ்தான் கண்ட்ரோல்டு காஷ்மீராக இருக்குது அதில் பாதி இடம். அதனால் பாகிஸ்தானும் நம்மளுக்கு இங்கே ரொம்பவே பக்கம்தான். நாங்கள் இங்கே போயிட்டு எங்களுடைய லஞ்ச் இங்கே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். கீழே வந்து அந்த கேட்டில்ஸ் எல்லாம் கட்டி வைக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு மேலே தான் நாங்கள் உட்கார போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே ஃபுல்லாக அந்த வழியே இல்லாமல் பனிகள் எல்லாமே சூழ்ந்துருச்சு, மூழ்கி கிடக்குது. மத்தியானங்க நாங்கள் இங்கே வந்து சேர்றப்போ அரௌண்ட் 2 o'clock ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது ஷேடோஸ், அதாவது மேகத்துடைய ஷேடோ தான் நீங்கள் அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல பார்க்குறீங்க. மேகத்துடைய நிழல் வந்து அப்படியே அந்த வெள்ளி மலையில் விழுகுதுங்க. ஆனால் எனக்கு மத்தியானமாக வந்ததுனால இந்த மலையெல்லாம் வந்து ஓவர் பிரைட்னஸாக பயங்கர ஷைனிங்காக தெரிஞ்சுது. கண்டிப்பாக கண்ணாடி வேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெறும் கண்ணால் ரொம்ப நேரம் பார்த்தோம்னா ஈவன் பிளைண்ட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம புதுசாக அந்த இடத்துக்கு போகிறனால அந்த மலைகளில் இருக்க அந்த கிளாரை வந்து தாங்கவே முடியல. அதனால் கண் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக
கண்ணாடி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த இடம் இது மாதிரி இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அதனால் நான் எந்த ஒரு ப்ரிகாஷனும் எடுக்கல. ஷூஸ் கூட நார்மல் ஷூஸ் தான் வியர் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் இந்த ஸ்னோவில் எப்படி இருக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியல. எங்கே திரும்பினாலும் ஃபுல் 360 டிகிரியும் இந்த ஸ்னோ கேப்டு மவுண்டெயின்ஸ் தான் எங்களால் பார்க்கவே முடிஞ்சுது. டே ட்ரிப் தான் இங்கே வரதுக்கு சேஃபான ஒரு வழி. அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். கண்டிப்பாக இங்கே பிளான் பண்ணுறவங்க டே ட்ரிப் மட்டும் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா நைட்டு வந்து இந்த ரோட்ஸில் போகிறது ரொம்ப ரிஸ்கி. அதுவும் இல்லாமல் விண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய ராக்ஸு ஃபால் ஆகக்கூடிய கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் தான் இது. இப்போ நாங்கள் போகிறப்போ அங்கே வந்து ஒரே ஒரு டீ கடை மட்டும்தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு பிஸ்கெட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வர்ற வழியில் சோஃபியான் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் பிஸ்கெட்ஸை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸில் வித்தியாசமான பிஸ்கெட்ஸ் நிறையா இருந்துச்சுங்க. லெமன், அதாவது எப்படி சொல்கிறது, ஆல்மண்ட்ஸு, இந்த மாதிரி வெரைட்டியாக ஏகப்பட்ட பிஸ்கெட்ஸ் கிடச்சிது. எல்லாமே அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. பேக் பண்ணுறதுனா கூட நீங்கள் அங்கேருந்து பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக சோஃபியான் வந்து மினி பாகிஸ்தான்னு தான் சொல்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாங்க எனக்கு. ஈவன் நம்மக்கிட்ட பேசுறது கூட ஜென்ஸ் கிட்ட மட்டும்தான் பேசுகிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. லேடிஸ் கிட்ட அவளுக்கு அவங்க பேசவே இல்லை. ஏன்னு தெரியலை. வந்தாச்சுங்க. இதுதான் பியர்மார்க். மை காட், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஒரே ஒரு டீ கடை மட்டும் தான் இங்கே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ என் ஹஸ்பண்ட் பாருங்கள் என்ஜாய் பண்ணுறாரு. அருமையான அட்டகாசமான ஒரு இடம். இதில் நாங்கள் நடக்கிறப்போ நார்மல் ஷூஸில் தான் வந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ஹார்டாக அந்த பனிக்கட்டு இருந்தது. ஒரு சில இடங்களில் கால் வச்சாலே டக்குன்னு ஒரு அடிக்கு உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரெஷ் நோஸ்ங்க. அதை முன்னாடி பார்க்குறது தான் அந்த ஷ்ரைனு. அங்கே வந்து அதுக்கு பின்னாடி 2 பேரை புதைத்த அந்த இடம் கூட இருந்துச்சு. அது யாருடைய சமாதிங்கிறது தெரியல. இங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வியூஸ் பாருங்கள் மேலே. ஆக்சுவலாக அந்த டாப் ஆஃப் அந்த டிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மலையுடைய டிப் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக ஏற முடியும். அதாவது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனாலும் ஏறக்கூடிய அளவு தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தோம்னா அந்த பீக்கோடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த எண்டு, அந்த இடத்தோட எண்டுக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம். என் பொண்ணு என்ஜாய் பண்ணுறோம். அந்த ஃபென்சிங், இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பாதி மலை நாங்கள் ஏறிட்டோங்க. இன்னும் அதுலேருந்து கொஞ்சம் மேலே போனால் போயிடலாம். அங்கே கூட நிறைய பசங்க நின்றுட்டுருந்தாங்க. பட் என்னென்னா இந்த ஃபென்சிங் பாருங்கள், அடிக்கிற ஸ்னோ பொழிவில் அது எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபென்சிங்கிறது கொஞ்சம் ஹையாக இருக்கிற இடத்துல தான் போடுவாங்க. அந்த இடமே இப்போ தெரியல, அந்தளவுக்கு மூழ்கி போயிடுச்சு. 360 டிகிரி வியூவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் எந்த இடத்துல நின்றுட்டுருக்கேங்கிறது பாருங்கள். வாவ், பியூட்டிஃபுல் பிளேஸ். இதுதாங்க அந்த ஷ்ரைன். இதுதான் லோக்கல் பீப்புள்ஸு அவங்களுடைய வேண்டுதலை வைக்கிற இடமா இருக்குது. நாங்கள் அதை பிடிச்சி ஏறிட்டு இருந்தோம். சுற்றியும் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால பாட்டம் லைனில், அதாவது கொஞ்சம் தூரம் ஏறுற வரைக்கும் நிறைய வண்டுகள் இருந்ததுங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ரெட் கலரில் பொன் வண்டு மாதிரி நிறைய வண்டு அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி கொச்சான்னு இருந்தது. பட் அதெல்லாம் ஆனால் எங்களுக்கு அடிக்கவோ ஏதோ மேலே விழவோ அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்படியே மேலே அப்படி போயாச்சு. மேலே போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு சைட் வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சைடு போனோம். ஒன்றுமே இல்லை, அங்கேருந்து கீழே பார்த்தா பாகிஸ்தானுங்க. ஆமாம், நம்ம பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலே அந்த வில்லேஜஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு இடத்த யாருக்கு தான் பிடிக்காது. நாங்கள் எடுத்த டெசிஷன் கரெக்டானு நினைக்கிறேன். எவ்வளோ கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருந்தால் கூட இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததும் எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இது மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே வரல. அன்எக்ஸ்பெக்டடாக வந்த ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு எப்படி சொல்கிறது, மனசுக்கு இதமாக மறக்கவே முடியாத ஒரு ஸ்பாட்டாக இது எங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க, அதுதான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன்.
எகெயின் சொல்கிறேன், நம்ம சேஃப்டிக்காக டே ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். இங்கே முடிச்சுட்டு நாங்கள் கீழே போகிறப்போ அங்கே மிலிட்ரி பீப்புள்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசினப்போ அதில் ஒரு தமிழ்காரர் கூட இருந்தாங்க. அவர் பேர் தெரியல. ஆனால் அவர் சொன்னார், ஜஸ்ட்டு லாஸ்ட் வீக்கு தான் இங்கே வந்து ஷூட்டிங் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கேட்குறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. நம்ம எப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதே அப்போ தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஜம்முலேருந்து வர டெரரிஸ்ட்டோ அது மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க போல். நமக்கு வந்து லக்கு அந்த நாள் ரொம்ப ரம்யமாக சந்தோஷமாக போயிடுச்சு. பட்டு இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு இடம் தான். அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் மேலே ஏறிட்டு நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். ஆனால் இது கேட்குறதுக்கு சங்கடமாக இருந்தது. நெய்பரிங் கண்ட்ரி, அங்கேருந்து கொஞ்சம் த்ரெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ யாருக்குமே அங்கே பாருங்கள், அங்கே டவர்லாம் தெரியுது. யாருக்குமே அங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இவ்வளோ அழகான இடத்துல பொதுமக்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வராங்க. பட் அந்த மவுண்டன் ஏறி அந்த சைடு போக மாட்டாங்க போல இருக்குது. இதுதான் பவுண்ட்ரிங்க. ஆமாம், இது வந்து பீர் கி காலிங்கிறது சென்டர் பாயிண்ட்டு. அதாவது சோஃபியான்லேருந்து 40 கிலோமீட்டர்ஸும் அதுக்கப்புறம் பீர் கி கலி அங்கே இருந்து இன்னொரு 43 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பஃபிலியாஸுங்கிற அந்த பூஞ்ச் இருக்கிற இடம் வந்துடுது. ஸோ அங்கே வரவங்க எல்லாருமே இந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு தான் நடக்கிறாங்க. ஏன்னா ஜஹாங்கீர் வந்து இங்கே ரொம்ப சத்தம் போட்டுட்டு, இதான் இங்கே காட் பிளேஸாக அந்த செயின்ட் சொல்லுவாராம், இது வந்து இறைவன் குடி இருக்கிற இடம், இங்கே வந்து சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாராம். அதை மதிக்காமல் ஜஹாங்கீர் போனதுனால தான் அவர் லைஃபே வந்து போச்சு அப்படிங்கிற ஒரு கதை கூட இங்கே கேள்விப்பட முடிஞ்சுது. அங்கே பாருங்கள், பனிகள் எல்லாம் அந்த வெயிலுக்கு அப்படி மெல்ட் ஆகி அது தண்ணியாக ஒரு சில இடங்கள்ல அப்படி ஓடிட்டு இருந்தது. உங்களுக்கு இந்த பியர் மார்க், அதாவது பீர் கி காலி வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் MSD கிரியேஷன்ஸ். மிக்க நன்றி. இவ்வளோ தூரம் பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நாங்கள் அங்கே நின்று கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி அந்த கோட்ஸ் எல்லாம் கட்டி போடுற இடம் வந்து உங்களுக்கு தெரியல, அது கீழே போயிடுச்சு. அது ஃபுல்லாகவே பனி சூழ்ந்துருச்சு. அதுக்கு மேலே எங்கள் டிரைவர்கிட்ட இருந்து ஒரு விரிப்பு மாதிரி ஒன்று வாங்கி அது மேலே போட்டு அங்கேயே நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு இடம். இந்த டைமில் கூட இப்போ நாங்கள் அங்கே இருந்து நிற்கிற அந்த டைம் கூட நிறைய ராக்ஸை ஃபால் ஆகிறத எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சேஃப் வேல ட்ராவல் பண்ணுங்கள், எல்லாம் ப்ரிப்பேர்டாக வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் ட்ராவல் பிளான்லேயே. நாங்கள் லன்ச் அங்கே தான் முடித்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இதுவே என்னுடைய கடைசி வீடியோவாக இருக்கும் காஷ்மீரோட ட்ரிப்பில். மறுபடியும் புது வீடியோஸை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். நன்றி.